Hi, hello friends. Welcome back to the City View channel. So guys, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு ஃபர்னிச்சர் பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ரொம்பவே ஒரு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, பிளஸ் சீப்பஸ்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. நீங்க எந்த கடைக்கு வேணா ஏறி இறங்கி வாங்க. ஃபைனலா இந்த கடைக்கு வரும்போது நீங்க அவ்வளோ கடையும் பார்த்ததோட இங்க ரொம்பவுமே ரேட்டு கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் ஆப்பிள் ஃபர்னிச்சரோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். நல்ல ப்ராடக்ட் எடுத்து சீப்பஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆப்பிள் ஃபர்னிச்சர்ல ஓகே. இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில இருந்து இப்படி விழுப்புரம் போற ரோடு பாத்தீங்களா, வில்லியனூர் போற ரோடு, அதுல மூலகாலத்துல தான் டேர்ன் ஆயிருக்குது. ஆப்போசிட்ல என்ன சொல்லலாம், இது பாத்தீங்கன்னா ரீனா மகால் இருக்கும். ரீனா மகால் பக்கத்துல தான். எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அவங்க நம்பரோட கொடுக்குறேன், நான் அதை யூஸ் பண்ணீங்க. ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ இங்க இவ்வளவு ஃபர்னிச்சர் இருக்குதா, ஃபர்னிச்சர் ரேட்டு பிளஸ் என்னென்ன காஸ்ட்ன்றது நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ ரொம்ப ஹைன்ட்டு. நான் எப்படி பார்ப்பேன்னா, ஆக்சுவலா இந்த பாண்டிச்சேரின்றது ஒரு சின்ன ஏரியா. இப்போ இந்த ரோடு இது பாத்தீங்கன்னா வில்லியனூர் ரோடு, இப்போ இந்திரான் சாலையில இருந்து இந்த மூலகுலம் அந்த டேர்ன் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கடைகளை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த கடையில் ரேட் ஹை, எந்த கடையில் லோ பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அப்படிதான் கம்பேர் பண்ணோம். ஏன்னா வெளியூர்ல நிறைய இடத்துல அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வைப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு என்ன பிரைஸ் வைக்கணுமோ அந்த பிரைஸ் தான் வைப்பாங்க. இதுமாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பிரைஸ் வைப்பாங்க. நீங்க கண்டிப்பா அந்த ஷாப் விசிட் பண்ணா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓனர் பிரதர் இருக்கிறார், அவர் கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் ஃபர்னிச்சர்ல இருந்து பேசுறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். நம்ம இன்னைக்கு நம்ம கடையில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இந்த லைனில் நம்ம ரொம்ப நாளாக ஷாப் வச்சுருக்கிறோம். நம்ம கடையில் உள்ள குவாலிட்டியான பொருளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் சோஃபா பார்க்கலாம் ஜி. ஆக்சுவலாக இது உட்டன் சோஃபா செட்டு, மகாகனி மரம், இது வித் குஷனோட இன்க்ளூட் ஆயிரும். இது பேசிக் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ளூடிங் குஷனோட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டீ குட் செட். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25ல இருந்து வரும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதுல கஸ்டமைஸும் இருக்கு. இதுதான் ஆக்சுவல் டிசைன் கிடையாது, நமக்கு வேணுங்கிற டிசைனும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது கோங்கு மரம்னு சொல்லுவாங்க. கோங்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லா ஆக்குபை ஆயிடும், வளையாது, பெண்ட் ஆகாது, நல்ல லைஃப் இருக்கும். இது ஒன் மோர் பாலிஷ் பண்ணணும். சில கார்பெண்டர்ஸ் செக் பண்ணுவாங்கங்கறதுனால நாங்க பாலிஷ் பண்ணாம வச்சிருக்கோம். கொடுக்கறப்ப பாலிஷ் பண்ணி தான் கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா மகாகனி வுட் தான், கேரளா வுட். இது செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 தான் வரும். இன்னும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீல் பீரோ பத்தி பார்ப்போம். இதுவும் ஆக்சுவலா வுட்டன் சோஃபா செட் தான் ஜி, டீ குட் சோஃபா செட் தான். இது இன்க்ளூடிங் குஷன் வரும், வித்தவுட் குஷன் வரும். இந்த வுட்டோடைய குவாலிட்டி திக்னஸ் பார்ப்பாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா. இது 2 இன்ச் 3 இன்ச் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் சைஸ் போட்டிருப்போம், அதனால நம்ம ஏறி நின்னாலும் எந்த ஒரு சவுண்ட் வராது, லைஃப் நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீல் பீரோ பார்ப்போம். ஸ்டீல் பீரோ பொறுத்த வரைக்கும் டாடா பிராண்ட் ஒன்று பண்றோம், நம்ம இன்னொன்னு காட்ரேஜ் பண்றோம். டாட்டால பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் மட்டும் தான் கொடுப்பாங்க எப்பயுமே. நம்ம உள்ள இருக்கிற போர்ஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாக்கர், சீக்ரெட் லாக்கர் உள்ள வரும். இங்க ஒரு ஃபைல் ட்ராக் வரும். சப்போஸ் நமக்கு இதெல்லாம் வேணாம், சென்டரா ஒரு தடுப்பு தடுக்கணும், இல்ல டிராயர் மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னா கஸ்டமைஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 48 கலர்ஸ் இருக்கு. நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பீரோ பாத்தீங்கன்னா காட்ரேஜ் வருது, 44 இன்ச் இதனுடைய டெப்த், 3.25 அடி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் மாடலு. இங்க டோர்லயும் 2 ஹேங்கர் வரும். சரி, இப்ப சடனா வெளியே போயிட்டு வராங்க, டக்குன்னு ஷார்ட் எடுத்து மாட்டணும், இல்ல ஷால் ஏதாவது மாட்டணும்னா இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹேங்கர் டைப். இதுல ஒரு இண்டிவிஜுவல் லாக் வரும். இதுலயும் உங்களுக்கு ஃபைல் ரேக் வந்துடும் கம்பல்சரி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44 இன்ச்சஸ் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வித்தவுட் மிரர் வேணும், வேற ஏதாவது கலர்ஸ் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல 28 கலர்ஸ் மொத்தம் அவைலபிள். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா காட்ரேஜ்ல 36 இன்ச்சஸ். பெரும்பாலான மேரேஜ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீரோ தான் எடுப்பாங்க. ஏன்னா இது துணியை நிறைய எடுக்கலாம். உள்ள சீக்ரெட் லாக்கரும் நமக்கு வந்துடும், 2 டிராயர், ஃபைல் ரேக்கும் வந்துடும். இதுல 5 அடி ஹைட் ஒன்று வரும். பட் மோஸ்ட்லி பெரும்பாலானவங்க 6.5 ஃபீட் தான் எடுப்பாங்க. 6 அடி ஒயர் எடுக்கிறப்பதான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கபோர்டு பத்தி பார்ப்போம். கபோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு தான், நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் சைடு ஹேங்கரு, அது கீழே அட்ஜஸ்டபிள் பிளேட்டு. சப்போஸ் நமக்கு வேற மாதிரி வேணுங்கிற பட்சத்துல லாக்கர் வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இன்னொரு சைடு கபோர்டு. இப்போ ஒரு சில இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வாங்கி வைக்கவும் முடியாம ஸ்பேஸ் இல்லாதவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபோர்டு மாதிரி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா 8 கலர்ஸ் அவைலபிள். வேணுங்கிற கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜி நெக்ஸ்ட் என்ன ஜி பார்க்கலாம்? நம்ம குஷன் சோஃபா பார்க்கலாம். குஷன் சோஃபா பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டிச்சேரி சரௌண்டிங் பீப்புள் மோஸ்ட்லி இந்த மாடல் லைக் பண்ணுவாங்க. இப்ப யாராவது வீடு புதுசா கிரக பிரவேசம் பண்றாங்க, அவங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு பேசிக் ரேஞ்சிலயும் இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும். இது உள்ள வுட் வந்துரும். அதுக்கு மேல ஃபோம் வச்சு பெல்ட் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வைப்பாங்க, சோ சீக்கிரமா அமிங்க போயிடும். இப்ப பெல்ட் பண்றதுனால லைஃப் நல்லா இருக்கும்.
சப்போஸ் நமக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் டேமேஜ் ஆனாலும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுல கலர்ஸ் அவைலபிள் ஜி. இது மெரூன், ஆக்சுவலா இது கிரே, பிளாக் பிரவுன் கூட அவைலபிள் நம்ம கிட்ட. ஓகே, இந்த சோபா இது பாத்தீங்கன்னா பானல் ஸ்ப்ரிங் சோஃபான்னு சொல்லுவாங்க, போட் மாடல். நீங்க உட்காரப்பே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல 3 சீட்டர் 2 சீட்டர் வரும், 3 சீட்டர் பிளஸ் சிங்கிள் சீட்டரும் நம்ம பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாதிரி. இதுல மத்த சோஃபா மாதிரி இதுல வந்து பெல்ட்டோ ஃபோமோலாம் வைக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிங் பெட் கான்செப்ட் தான் இது. லைஃப் நல்லா இருக்கும். இது கிளாத் வைஸ் உங்களுக்கு அது கிளாத் ஜி. நீங்க அங்க பாத்தீங்களா ரெக்ஸின் சோஃபா, அதுல கிளாத் மாடல், அதுவும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். சேம் பிரைஸ் தான் வரும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 6000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் பார்க்க பிரீமியமா இருக்கு. நீங்க அங்க பார்த்த அதே சோஃபா கலர் வந்து பிளாக். மோஸ்ட்லி இங்க எல்லாருமே பிளாக் தான் லைக் பண்ணுவாங்க. பிளாக் எப்பயுமே ரெகுலர் மூவ்மெண்ட் இருக்கும். இது 3 சீட்டர் மட்டும் உங்களுக்கு வாங்கினாலும் செப்பரேட்டா கிடைக்கும். செட் வேணும்னாலும் நீங்க தனியா எடுத்துக்கலாம். ஓகே, வேற என்ன சோஃபா? நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ஆபீஸ் டேபிள் பார்க்கலாம். ஆபீஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா 3க்கு 2, 4க்கு 2, 4.5க்கு 2 இந்த மாதிரி கஸ்டமைஸ்ல வரும். ஸ்டீல்லயும் இருக்கும், கம்ப்ரஸ்ட் வுட்லயும் இருக்கும், பார்ட்டிகல் போர்ட்லயும் இருக்கும். எல்லா மெட்டீரியலுமே வச்சிருக்கோம். ரேஞ்ச் வைஸ் சப்போஸ் 3000 ரூபாய் கேக்குறாங்கன்னா பார்ட்டிகல் போர்ட்ல இருக்குது, 5000 ரூபாய் கேட்டாங்கன்னா கம்ப்ரஸ்ட் வுட்ல இருக்குது. இல்ல இன்னும் பெட்டரா வேணும்னா ஸ்டீல்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. குவாலிட்டி வைஸ் என்ன ரேட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த ரேட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுலயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 கலர்ஸ் வருது. நமக்கு வேணுங்கிற கலர் ஆல்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிசைன் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், இந்த டிராயர் இங்க வரணும், இல்ல இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லா அந்த சைடு வரணும், அவங்களுக்கு எப்படி நீட் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே ரெகுலர் சைஸும் இருக்கு, கஸ்டமைஸும் எடுத்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் டேபிள் பாத்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆபீஸ் டேபிள் பாத்தீங்கன்னா 3000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது என்னது? இது வந்து ஆக்சுவலா ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க. ரெக்லைனர் மீன்ஸ் சிலர்லாம் பார்த்திருப்பாங்க பெரிய குஷன் சோஃபால ரெக்லைன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலா திவான் மாதிரி ஒருத்தர் படுத்துக்கவும் செய்யலாம். இதை பிரஸ் பண்ணிட்டு இதை எடுத்து விடுறப்ப நமக்கு கட்டல் மாதிரி வந்துடும். மற்ற டைம்ல நம்ம வேணுங்கிற டிவி பாக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 5 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியும் பாத்துக்கலாம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வுடன் சோஃபா, வுடன் பீரோ பார்க்கலாமா? இந்த மாதிரி வுடன் பீரோஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேரேஜுக்கு தான் இந்த மாதிரி வுடன் பீரோஸ் எல்லாமே எடுப்பாங்க. இது ஃபுல்லாவே கார்விங் ஒர்க் பண்ணிருக்கும். இந்த வுடன் பீரோ ஆக்சுவலா ஒரு கஸ்டமருக்காக செஞ்சு வச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் ஒர்க் இருக்கும். இது மொத்தம் 3 வுட்ல பண்றோம். டீக் வுட், கோங்கு மரம், பென்சில் வுட். இதுல நமக்கு என்ன வுட்ல நம்ம குவாலிட்டி, அதாவது என்ன பிரைஸ் காஸ்ட்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த காஸ்ட்டை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். மேல ஒரு ஹேங்கரு, 2 போர்ஷன் வரும், கீழே ஒரு டிராயர் வரும், 2 பிளேட். அதே மாதிரி வுட்டோட திக்னஸும் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் கனம் தான் கொடுப்போம். இந்த விலைய ரேட்டு குறைக்கணுங்கிறதுக்காக 3/4 இன்ச் கனமோ 1/2 இன்ச் கனமோ நம்ம கொடுக்கறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் 1.5 இன்ச் கனம் தான். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இது 1 மோர் பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணாம இருக்கு, கொடுக்கறப்ப பாலிஷ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே பிரதர், ஃபைன். சரி, இது பூஜால மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு பீஸ் நாங்க செஞ்சு வச்சிருப்போம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 அடி பூஜை ஸ்டாண்டு, ஓபன் ஷெல்ஃப். இது பெரும்பாலும் வீடு ஷிஃப்டிங் பண்றவங்க, டெனண்டா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். சின்னதாகவும் இருக்கும், அதிகமா அவங்க ஷிஃப்ட் பண்றாங்க போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா 3 அடி, இது 4 அடி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னர் ஆர்ச்சும் போட்டிருப்போம். உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஆர்ச் வச்ச மாதிரி கஸ்டமைஸ்டா செஞ்சிருப்போம். பார்க்க கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும் இது உங்களுக்கு. இதுல இலை தட்டு வைக்கிற மாதிரியும் இருக்கு. டிராயரும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல சைஸ் வைஸா இருக்குது. 4 ஃபீட், 3 ஃபீட், 2 ஃபீட்னு நமக்கு வேணுங்கிறது பண்ணிக்கலாம். கட்டல் பக்கத்துல வைக்கிற சைட் டேபிள், மொபைல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா மேல உள்ளது பாத்தீங்கன்னா ஒரு டிராயர், ஒரு ஓபன், கீழே உள்ளது 2மே டிராயர் வச்ச மாதிரி. இது உங்களுக்கு 3800 வரும் எம்ஆர்பி. டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு 25 to 30% நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன். மேல உள்ளது பாத்தீங்கன்னா 2200 எம்ஆர்பி. உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸி சேர் மட்டும் நம்ம கீழே பார்க்கணும். ஆக்சுவலா இந்த ஈஸி சேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்லைனர் டைப். வேணுங்கிற மாடல் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். என்ன ஸ்டெப்ல வைக்கிறோமோ அந்த ஸ்டெப்ல உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து ஃபோமு. இது பாத்தீங்கன்னா ரெக்ரானு. அப்படியே கழட்டி நம்ம வாஷிங் மிஷின்லயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியா இருக்கும். ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இது நமக்கு வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். நம்ம மேல உள்ள பொருளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சுவலா இப்ப இது பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் காட்டு. வெயில் காலத்துல மாடியில போட்டு படுக்கிறதுக்கு, இந்த வயசானவங்க வெளியே போட்டு யூஸ் பண்றதுக்கு அதிகமா எடுப்பாங்க. இதுல டபுள் ஃபோல்டிங் வருது, சிங்கிள் ஃபோல்டிங் வருது. இதெல்லாம் காட்டன் தான். இது நம்ம நைலான் யூஸ் பண்றதே கிடையாது. முன்னாடி வாங்கி வச்ச நைலான் மட்டும் இருக்கும், பட் அதை நம்ம சேல் பண்றதே கிடையாது. கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சிருக்கோம். இப்ப குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா காட்டன் தான் நல்லா இருக்கும். உடம்புக்கு ஹீட்டும் இருக்காது நமக்கு. இது பாத்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக். இங்க பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்கனால அதிகமான பேர் வாக்கிங் ஸ்டிக் வாங்குறாங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உட்டன் கார்ட் பார்க்கலாம்.
உட்டன் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஸ்டமைஸும் அதிகமா இருக்கு, ரெகுலரும் இருக்கு. இதெல்லாம் டீக் வுட் மாடலு, பட் ரோஸ் வுட் கலர் பாலிஷ் பண்ணிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு அதுதான், டீக் வுட்ல கோல்டு கோட்டட் பாலிஷ் பண்ணிருப்பாங்க. லுக் வைஸ் நல்லா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். பெரும்பாலும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் அதிகமா இருப்பாங்க. கார்விங் டிசைனோட ஆசாரி ஃபேமிலியா இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாடல்ஸா விரும்பி எடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸும் இருக்குது. ஹெட் போர்டு வந்து 3 அடி ஹைட் வரும் கிட்டத்தட்ட. நல்லா சாஞ்சு உட்கார்ந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி கனமானதும் எடுக்கிறாங்க, கால் கனமா மேட் பினிஷிங். ஆக்சுவலி இப்போ இது பாத்தீங்கன்னா கிளாஸியா இருக்கும், உங்களுக்கு ஷைனிங்கா தெரியும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பினிஷிங், லுக் வைஸ் பார்க்க டல்லா இருக்கும், ஆனா ரொம்ப ரிச் லுக்கா இருக்கும். நீங்க இங்க கட்டலோட பாக்குறத விட தனியா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்குது நம்ம கிட்ட. ஜூலாவை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் மொத்தம் 30 கலர்ஸ் அவைலபிள். இங்க இருக்கு பாருங்க. இங்கே நான் ஒரு 4 பீசஸ் வச்சிருப்பேன். இதெல்லாம் நம்ம ஃபேக்டரியில இருக்கும். இது இன்க்ளூடிங் குஷனே எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 8000 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பெஸ்ட் பிரைஸா. அதே மாதிரி இந்த ஸ்டீல் மெட்டீரியல் இருக்கு. ஸ்டீல் மெட்டீரியல் நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூல் இருக்கு, டிவி ஸ்டாண்டு, அப்புறம் ஸ்டடி டேபிள், டைனிங் டேபிள், ஃபோல்டிங் டேபிள், இது ஸ்டடி சேர்ஸ். இது நமக்கு வந்து 750 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸை பொறுத்து குவாலிட்டி பொறுத்து சேஞ்சஸ் இருக்கும். இதுல 2 பைப் யூஸ் பண்றோம். ரவுண்ட் பைப் ஒன்று, ஸ்கொயர் பைப் ஒன்று. ஸ்கொயர் பைப்புங்கிறது கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும், ரவுண்ட் பைப்பு கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். அதுக்கு எதுவுமே காஸ்ட் நமக்கு மாறும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி சேர்ஸ் பாக்குறோம். ஸ்டடி சேர்ஸ், பேபி ஸ்டடி சேர்ஸ், இது எல்லாமே கிளாத் ஸ்டாண்டு, டைனிங் டேபிள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கலர் வைஸும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் டைனிங் டேபிள் பார்ப்போம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரவுண்ட் மாடல் டைனிங் டேபிள், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் வரும். ஒவ்வொரு சேருடைய பேக் சைடு எல்லாமே நீங்க பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் தான் இருக்கும். இந்த ஷீட் வர இடம் மட்டும் பிளேவுட் போட்டிருப்பாங்க, பிகாஸ் அது வந்து ஸ்க்ரூ பண்ணுங்கிறனால. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கடசல் கால் போட்டு வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கடசல் தேக்கு மரத்துல உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. பேட்சிங் டிசைன் படிப்படியா இருக்கும். இது பார்க்க ரொம்ப ராயல் லுக்கு கொடுக்கும் இது நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்காட்டா போட்டது. மைக்காட்டா போட்டது பாத்தீங்கன்னா விலை கம்மியா கொடுக்கணுங்கிறனால அந்த ரேட்ல கொடுக்கறதுக்கு. இது பாத்தீங்கன்னா 16,000 தான் வருது உங்களுக்கு செட்டு. சேர் எல்லாம் டீக் உள்ள வரும், டாப் மட்டும் மைக்காட்டா போட்டு வரும். இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான், மாடல் மட்டும் வேற மாடல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்பிள். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் ஃப்ரேம் வரும். மேல வந்து கல்லு, இது கிளாஸ் கிடையாது, கல்லு, மார்பிள் கல்லு. இது நம்ம ஏறி நின்னாலும் ஒன்னும் ஆகாது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ரோலிங் சேர்ஸ் பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரேஞ்சில இருந்து வாங்குறாங்க, ஆஃபீஸ் யூஸ்க்கு ஹையர் எண்ட் வாங்குறாங்க. ஹையர் என்ன இந்த மாதிரி லெதர் டைப் போவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஹெட்ரெஸ்ட் மாடல் மோஸ்ட்லி இது மாதிரி வாங்குவாங்க. இது பெரும்பாலான ஒர்க் ஃப்ரம் ஹோம் உள்ளவங்க இந்த மாதிரி பேசிக் ரேஞ்சில பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கிட்ட ரீசெண்ட் டைம்ஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி போறது வந்து இந்த ஹெட்ரெஸ்ட் மாடல் தான். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்டிலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரும். 2 பக்கம் ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், இந்த ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், பேக் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும். சிலர் வந்து குண்டா இருக்காங்க, இல்ல காம்பாக்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வேணுங்கிற பட்சத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 3 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைப் சோஃபா செட். ஸ்டீல் சோஃபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கலர்ஸ் வந்து 30 கலர்ஸ் அவைலபிள். என்ன கலர் சொல்றோமோ அந்த கலர் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது 3 சீட்டர் மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், செட்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தம் 5 பிராண்ட் அவைலபிள். காட்ரேஜ், பெப்சி, ரீபோஸ், பாப்பி, காயரான், ஃபெதர் ஃபிளெக்ஸ் எல்லா மேட்ரஸ் நம்ம கிட்ட அவைலபிள் தான். நமக்கு என்ன சைஸ் சொல்றீங்களோ அந்த சைஸ்ல இமீடியட் டெலிவரி நம்ம கொடுத்துடலாம். ஸ்ப்ரிங் மேட்ரஸும் இருக்கு, ஃபோம் மேட்ரஸ், காயர் மேட்ரஸ் எல்லாமே அவைலபிள் நம்ம கிட்ட. ஆமா கண்டிப்பா ஜி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பருத்தி பஞ்சு. இது வந்து பருத்தி பஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெயில்ல போட்டோம்னா இதனுடைய லைஃப் கூட, வெயில்ல போடாம விடுற பட்சத்துல பஞ்சு கட்டி ஆகும். பேசிக் ரேஞ்சில வாங்குறவங்க, இந்த ஹீட்டா இருக்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி மேட்ரஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது, ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் உடனுக்கு உடனே நம்ம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கட்டல். ஸ்டீல் கட்டல்ல 3 அடி வரும், 4 அடி வரும், 5 அடி வரும். நமக்கு இது பாத்தீங்கன்னா 4 அடி, 5 ஃபீட் அங்க இருக்கு பாருங்க. 18 kg ஸ்டீல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் அவைலபிள். வேணுங்கிற டிசைன் பண்ணிக்கலாம். பிளேன் லெக் வரும், ஸ்கொயர் லெக் வரும், டிசைன் லெக் வரும். நம்ம வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் சேர்ஸ் நம்ம கிட்ட எல்லா குவாலிட்டியான சேர்ஸுமே இருக்கு. ஈஸி சேர் மாடல், நார்மல் மாடல், பேசிக் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிள். எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இன்னும் நம்மளோட ஃபேக்டரி இருக்கு, குடவுன் இருக்குது. கண்டிப்பா இன்னொரு நாள் அதையும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ கண்டிப்பா எங்களை ரீச் பண்ணுங்க. நீங்க பாண்டிச்சேரியில எத்தனை ஷாப் பார்த்தாலும் அதை விட பெஸ்ட் பிரைஸ்க்கு கண்டிப்பா நான் பண்ணித்தரேன். எங்களுக்கு வந்து லாபங்கிறது நோக்கம் இல்லை, குறைஞ்ச லாபத்துல நிறைய சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால எல்லாம் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா எங்களை தேடி வாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் சர்வீஸ் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு எல்லா பொருளுக்குமே நான் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். கண்டிப்பா 1 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி நான் தரமாட்டேன். உங்களுக்கு ஒரு பொருள் டேமேஜ் ஆகுதுங்க பத்தில கண்டிப்பா நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பாக்குறேன். கண்டிப்பா நீங்க பிரைஸ் கம்பேரிசன் பண்றீங்க, ஒரு மேரேஜ் ஆர்டரா பாக்குறீங்க போது மற்ற கடையை கம்பேர் பண்றப்ப ஃபைனலா என்கிட்ட வாங்க. எல்லா ஷாப்புடைய கொட்டேஷனை விட நான் பெஸ்ட் பிரைஸ் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பண்ணி தரேன். வித் டெலிவரி பண்ணி தரோம், அசம்பிள் பண்ணி தரோம். உங்க வீடு மாடியா இருந்தா கூட ஏத்தி ஃபிட்டிங் வரைக்கும் நான் பண்ணி தரேன்.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ. ஓகே கைஸ் ஓவரால ஷாப் எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி டு மூலகுளம் ரோட்ல ரீனா மகள் பக்கத்துல தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொகேஷன் கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நான் இவரோட நம்பர் கீழே கொடுக்குறேன், நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபர்னிச்சர் எடுக்கணும் ஒரு ஐடியா வந்ததுன்னா நீங்க கிளம்பி வர வேண்டிய இடம் தான் வந்து ஆப்பிள் ஃபர்னிச்சர். கண்டிப்பா நீங்க 10 இடத்துல பார்க்கறதோட 11 இடம் இங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரேட் வைஸ்மே ரொம்பவே கம்மியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க வந்து இவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பா உங்களுக்கு பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் எடுக்க போறீங்கன்னா அது வந்து ஆப்பிள் ஃபர்னிச்சர்ல எடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பை, see you.